அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்த வருடத்தை முன்னிட்டு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை மிகச் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நபித்துவம் பெற்றதுக்கு பின்னால் மக்காலிருந்து 13 வருடங்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய போதனை செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்களாக மக்கள் மாறி வந்தாலும் காஃபிர்களுக்கு கடுமையான வேதனை கோபம் எல்லாம் இருந்தது. ஆனால் இவங்க 2 பேரும் ஹயாத்தோடு இருக்கனால ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டு அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தானனால காஃபிருடைய கை ஓங்க ஆரம்பிச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வேதனையெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா அவங்கள கொலை செய்யணும் என்ற ஒரு நோக்கம் வந்தது. அப்போ அவங்கள யார் கொலை செய்கிறது, இன்னார் தான் கொலை செஞ்சோன்னு கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக வாலிபர்கள் கூட்டமாக ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியாக வெட்டிடுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை தீர்மானிக்கப்பட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கி கொண்டிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகனார் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறாங்க. அவங்க வாலிப வயசு அந்த நேரத்தில் அவங்களை அழைச்சி சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு மக்கா விட்டு மதீனாவுக்கு வர சொல்லியிருக்கிறான், அதனால் என்னுடைய இடத்துல நீங்கள் தூங்கிடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட நேரம், வீட்டை சுற்றி பயங்கரமான வாள்களோடு அறிவாள்களோடு மக்கள் காத்து கொண்டிருக்காங்க வெட்டுறதுக்கு. மிஸ் ஆகினா அலி ரலியல்லாஹு அவங்கள காலத்தில் அடி விழுந்துடும். அப்போ அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அந்த இடத்துல தூங்கிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு விட்டு வெளியே வரும் பொழுது என்ன செய்கிறாங்க, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தம் ஃபஅக்ஷய்னாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் சொல்லி மண் எடுத்து வீசுகிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மண் என்ன செய்கிறான், அந்த காபிருடைய கண்களில் போய் விழச் செய்கிறான். அவங்களுக்கு கண்கள் குருடான மாதிரி ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, என்ன யாரை சொல்லுதா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா என்னை வர சொல்லியிருக்கிறான்னு சொல்லி மக்காலேருந்து அப்போ அவங்க 2 பேரும் வெளியாகி இருட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் விடியுது. காலையில் விடிஞ்சோடனே வீட்டு கதவை திறந்துக்கிட்டு ஒவ்வொன்று அப்படியே எல்லாருமே பாயிறாங்க அறிவாளிகளோட. அங்கே பார்த்தா அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, ஏமாந்துட்டாங்க காபிர்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கே ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தானே வெளியில் காத்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்க முன்னால் தானே போனாங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. காபிர்களை ஏமாற்றத்தோடு அப்படியே வெளியில் வந்தாங்க. இது பெரிய ஒரு தியாகம். உசுருக்கு ஆபத்தான நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யலை, தன்னுடைய குடும்பத்தை பற்றியே தன்னை பற்றியே யோசிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா உடனே செஞ்சாங்க. ஏன் அவங்க அப்படி உடனே உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சில அமானிய பொருட்களை எங்களுடைய வீட்டில் இருக்குது, அதை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் மதீனாவுக்கு சேர்ந்துடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொல்ல மரியாதை வச்சு நம்பிக்கை வச்சு அலி ரலியல்லாஹு அவங்க அந்த இடத்துல படுத்தாங்க.